عظيم الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما أو كما قال السلام. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله ثلاثة قد حرم الله الجنة مدمن الخمر. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் கிருபையால் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்க சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையால் கிருபையால் இந்த ஒரு மாத காலம் நம்முடைய அமைப்பின் மூலமாக சமூக எதிரிகள் என்ற ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கேம்பெயினுடைய கருப்பொருள் என்னவென்றால், போதையும் பாலியல் ரீதியான வன்முறைகளும் இந்த சமூகத்தில் நாளுக்கு நாள் பெருகி வருகிற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை இந்த சமூகத்திற்கு இது எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இது ஏற்படுத்துகிற விளைவுகளும் விபரீதங்களும் என்ன என்பதை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி இந்த ஜூலை மாதம் முழுக்க எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த தலைப்பை கருவாக கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஜும்மா மேடைகளிலிருந்து, தர்பியா நிகழ்ச்சிகளிலிருந்து, தெருமுனை பிரச்சாரங்களிலிருந்து, சுவர்ட்டுகளிலிருந்து, போஸ்டர்ல இருந்து, ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து நாம் இந்த பணிகளை செய்வதற்கு முன்னெடுத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், சமீப காலமாக நாம் நிறைய செய்திகளை தொடர்ச்சியாகவே பார்த்து வருகிறோம். சமூகத்தில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் நாம் ஊடகங்களில் எடுத்து பார்த்தால் அரசியல் நோக்கத்திற்காக வேண்டி பேசப்படுகிற காரணிகள் ஒருபுறம் இருந்தாலும், சமூகத்தில் இது இன்றைக்கு பரவி இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், வெளிப்படையாகவே இன்றைக்கு சமூகத்தில் ஒரு சாதாரணமயமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதை பழக்கத்தை பொறுத்த வரையில இன்றைக்கு சமூகத்தில் அது எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பயன்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ரொம்ப சாதாரணமான ஒரு புழக்க பாஷைக்கு நாம் பழகிவிட்டோம். என்ன புழக்க பாஷைக்கு பழகி இருக்கிறோம் சொன்னா, 200 ரூபா பத்தாதுங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 250 ரூபா ஏதாவது என்ன செய்ய முடியும், நீ நான் ஓட்ட முடியும்னு சொல்லி நம்ம இடத்தில் நம்முடைய பணியாளர்கள் வந்து கேட்கும் பொழுது அது ஒரு பாவம் என்று எடுத்து சொல்லுகிற இடத்தில் இன்னைக்கு என்னது, எந்த ஓனரும் இல்லை. வார இறுதியில் இப்ப போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான். ஏன்? சனிக்கிழமை நைட்டு அவன் என்ன செய்வான் நமக்கு தெரியும். இது வழக்கம் தானே. எல்லா வாரமும் சனி ஞாயிறு என்ன செய்ய மாட்டான், நைட்டு போன் அடிச்சா எடுக்க மாட்டான். ஏன்? அவன் போதை பழக்கத்தில் இருப்பான், போதையில இருப்பான், மப்புல இருப்பான், அவன் எடுக்க மாட்டான் என்று இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக நம்ம இடத்தில் அது புழக்க பாஷையாக பழகி இருக்கிறது. இது ஒரு தவறாக இது சமூகத்தில் எவ்வளவு பெரிய தீமைகளை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறது, இன்னைக்கு பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயல் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக கேஷுவல் பழக்க வழக்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டியெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நாம் எதை ஆச்சரியமாக பேசுகிறோமோ அதையெல்லாம் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. சென்னை போன்ற, பெங்களூர் போன்ற மாநகரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் கூட அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு இந்த போதை பழக்க வழக்கம் என்பது வார இறுதி என்றாலே அது இல்லாமல் அந்த இறுதி நாளை கழிக்க முடியாது. சனி ஞாயிறு நம்ம கடந்து போகணும்னு சொன்னா அந்த பழக்கம் இல்லாமல், அந்த போதை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது என்ற மனநிலைக்கு இன்றைக்கு எல்லோரும் பழகி இருக்கிறார்கள். யார் இதில் விதிவிலக்கு? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. எப்படி இன்றைக்கு வெகுஜன சமூகத்தில் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதோ, அது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் சாதாரணமாக இருக்கிறது. நாம் ஏன் இதை நீங்க ஒரு கேம்பெயின் நடத்தி தான் ஆகணுமா? பள்ளிவாசல்கள்ல, ஜும்மா மேடைகள்ல இதை பேசித்தான் ஆகணுமா? பொதுக்கூட்டங்கள் இதை பேசித்தான் ஆகணுமா? போஸ்டர் நீங்க கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, இதில் ஆச்சரியப்படுகிற இடம் என்னவென்றால்,
பொது சமூக மக்கள், இன்றைக்கு மாற்று சமூக மக்கள் நரகத்திற்குண்டான காரியம் என்று சொல்லி, சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று சொல்லி தடுக்கிறதோ, அந்த சமூக மக்களுக்கு மத்தியிலும் இது புழக்க பாஷையாக பழக்க வழக்கத்திற்கு ஒத்திருக்கிறது என்று சொன்னால் யோசிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு சமூகம் எவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று. எந்த மஹல்லாக்கள் இன்றைக்கு அதிர்ச்சியை இருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக இஸ்லாமிய மஹல்லாக்களில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற, ஒரு வக்துடைய நேரம் வந்தால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை தட்டாமல் பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் வாழுகிற, அடர்த்தியாக வாழுகிற சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ச்சியா பாங்கு சத்தத்தை கேட்கலாம். 5 வக்துலையும் தொடர்ச்சியா நீங்க என்ன செய்யலாம்? எந்த பகுதிக்கு போனாலும் என்ன செய்ய, இன்னைக்கு பள்ளிவாசல்கள் பெருகி இருக்கிறது. அந்த இடங்களில் கூட இன்றைக்கு நம்மால் இந்த தகவல்களை தவிர்க்க முடியாமல் இருக்கு. போதை பழக்கத்திற்கு இன்றைக்கு இளைஞர்கள், சமூகத்தில் வாழுகிற மக்கள் இன்றைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆம். இதில் இஸ்லாமிய சமூகத்தை தவிர்க்க முடியலையா? தவிர்க்க முடியவில்லை. இஸ்லாமிய குடும்பங்களை இதில் பிரித்தெடுக்க முடியவில்லையா? பிரித்தெடுக்க முடியவில்லை. ஐங்காலம் தொழக்கூடிய தொழுகையாளிகளை பிரித்தெடுக்க முடியவில்லை. அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த பழக்கத்தில் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சமூகம் இருக்கிற, ஒரு சில மக்கள் இருக்கிற, ஒரு சில சாரார் இருக்கிறாங்க, உள்ள போய் மாட்டிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம. ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு நடக்காத பேசுறாங்க. எங்க நடக்கல? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கத்தான் செய்யுது. எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த வயசு கோளாறு அது அப்படித்தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவனே சரியாயிருவான் என்று அதை தட்டி கொடுத்து கொண்டு போகிற குடும்ப தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் வாழுகிற காலம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்றால், அறியாமை காலத்தில் ஒரு செய்தி சொல்வார்கள். அவங்ககிட்ட அந்த பழக்கம் அதிகமாக இருந்துச்சு, நிறைய தண்ணி குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, எவ்வளவு புழக்க பாஷையாக இருந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எது பேசுறோமோ அதை விட ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஏன்? எல்லா நேரம் சாப்பாட்டுலையும் இருக்கும். எல்லா நேரம் சாப்பாட்டுல என்ன செய்யும்? மதுவோடு தான் அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டை ஆரம்பிச்சு முடிப்பாங்க. எல்லா விருந்துகள்லையும் இருக்கும். எல்லா நாளும் அவங்களுக்கு அது பழக்கமான விஷயம் தான். அவங்களுக்கு ஒரு தப்பால என்ன செய்யாது? ஃபீல் ஆகாது. ஒரு விஷயத்தை செஞ்சா தப்பா ஃபீல் ஆகணுமா இல்லையா? இன்னைக்கு எப்படி நம்ம இடத்துல வந்து சம்பளம் கேட்கக்கூடியவங்க 200 பத்தாதுங்க, 250 தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு கூச்சம் இல்லையோ? நான் குடிக்க போறது தண்ணி, தண்ணி தான் அடிக்க போறேன், அதுக்கு தான் உங்கள்கிட்ட காசு வாங்குறேன், 150 பத்தாது, 200 பத்தாது, 250 தான் வேணும்னு சொல்லி எந்த கூச்ச உணர்வும் இல்லாமல் அந்த காசை கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு அந்த உணர்வு தடுக்கலையா இல்லையா? நீ தடுக்கல இல்லையா? ஏன்? நீ அதுக்கு பழகிட்ட. அதுக்கு பழகிட்ட. வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி இன்றைக்கு சமூகத்தை நீ அடையாளப்படுத்திட்ட. அது உனக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இதே போன்ற அன்றைக்கு அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய கான்ஸ்பிரன்சியில் அதுக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான் இருந்தாங்க அவங்க. சாதாரணமாக தண்ணி அடிப்பாங்க. எவ்வளவு ஊறி இருந்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மரண நேரத்தில் கூட மரண சாசனமாக சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னா, இந்த புளியிற இந்த பாத்திரத்தையும் குடிக்கிற இந்த பாத்திரத்தையும் என்னோட சேர்த்து அடக்கிடு. என்ன குழி தோண்டி புதைக்கும் பொழுது எப்படி நீ புதைக்கணும்? என்னையும் புதைச்சிரு, நான் எந்த மது கிண்ணத்துல மதுவை பிழிஞ்சு குடிப்பனோ அந்த கிண்ணத்தையும், எந்த பாத்திரத்தில் ஊத்தி வைப்பனோ அதையும் சேர்த்து ஒன்னா புதைச்சிரு. நாளைக்கு நான் எழுப்பப்பட்டா கூட அந்த மது போதையோட தான் எந்திக்கணும். அது அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போன்று இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலும் அது ரொம்ப இரண்டர கலந்த ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலும் அதை தடுக்க முடியவில்லை என்பது பெரிய மன வருத்தமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு நாம் காவல்துறை இடத்துல போய் ஏதாவது ஒரு விஷயங்களை பேசி வரும் பொழுது சமூகத்தில் என்னது இன்னைக்கு பொதுவாக எல்லா இடங்கள்லையும் போதை பழக்கங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை நாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா, பாய் உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை பாய், தெரிஞ்சுட்டு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாய். ஏன்? உங்க ஏரியாலாம் போய் சப்ளை அதிகமா இருக்கு, விலை என்னன்னு தெரியணும்னா உங்க ஏரியால இருந்து ஆரம்பிக்கிறது. இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் விதிவிலக்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் விதிவிலக்கு கிடையாது. சப்ளையராக இருப்பவர்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். பெண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. அதற்குண்டான வகைப்படுத்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இப்படி அது பரவி இருக்கிறது என்றால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று. இவ்வளவு பெரிய சமூகத்தால இதை சரி செய்ய முடியலையே. என்ன காரணம்? அடிப்படையில் நாம் எங்கே தவற விடுகிறோம்?
தெரியணுமா இல்லையா? இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்திருக்குது. அந்த வழிமுறையை பொறுத்தவரையில இஸ்லாம் அதை பாவம் என்று சொல்கிறதா? ஆம். குல்லு முஸ்கரின் ஃபஹுவ ஹராம். இஸ்லாம் சொல்கிற வார்த்தையை இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய நீல அகங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஹதீஸ் போதுமானதாக இருக்கும். போதையை பொறுத்தவரையில குர்ஆன் எல்லா இடங்களிலும் மது மது என்று பேசுகிறது, சாராயத்தை மட்டும்தான் பேசுது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த ஒற்றை வார்த்தையோட நிப்பாட்டல. நீங்க எதையெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு போதை ஏற்படுமோ அது எல்லாமே ஹராம். அதுக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. எதையெல்லாம் நீங்கள் உட்கொண்டால் உங்களுடைய உடலில் போதை ஏற்படுமோ அவை அனைத்துமே ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தையை ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எதை நீங்க கொஞ்சமா சாப்பிட்டா உங்களுக்கு, அதிகமா சாப்பிட்டா எது உங்களுக்கு போதை ஏற்படுத்துமோ அதை நீங்க கொஞ்சமா சாப்பிடுறது ஹராம் தான். இதுக்கு என்ன அர்த்தம்? நிக்கோட்டினுடைய பாவனை இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றோமா இல்லையா, அதை சாப்பிடும் பொழுது நிறைய சாப்பிட்டாதான் பாதிப்பு ஏற்படும், போதை ஏற்படும். கொஞ்சமா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எதை நீங்கள் தவிர்க்க நினைக்கிறீர்களோ, எதை நீங்க நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல இது 70% மேல போனாதான் இது போதை ஏற்படும், 70% கீழே இருந்தா போதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப 70% வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, எதை நீங்க 70% சாப்பிட்டா உங்களுக்கு போதை ஏற்படுமோ அதை நீங்கள் 1% சாப்பிட்டாலும் போதை தான். அது யோசிக்க நாம் கடமை. இஸ்லாம் அதை சாதாரணமா தடுக்கல, போற போக்கில் தடுத்துட்டு போகல. இஸ்லாம் அதை ரொம்ப காட்டமாக தடுக்கிறது. ஹராம், தவறு, தவறு எவ்வளவு பெரிய பாவம். இஸ்லாம் அதை எவ்வளவு பெரிய பாவமா சொல்லுது அப்படிங்கிற ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பட்டியலே போறாங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 சாரார் வர்றாங்க. யாரெல்லாம்? யார் குடிச்சாங்களோ, யார் ஊத்தி கொடுத்தாங்களோ, யார் அதை காய்ச்சினாங்களோ, யார் அதை வியாபாரம் செஞ்சாங்களோ, யார் அதை வித்தாங்களோ, யார் அதை வாங்கினாங்களோ, யார் அதை சுமந்து வந்தாங்களோ, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க. எல்லாரும் சமக்கிறாங்க, எல்லாரும் சமம். இல்ல நான் குடிக்க மாட்டேன் ஆனா விற்பேன், இல்ல என் வண்டியில நான் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவேன், இல்ல நான் என்ன செய்வேன் சுமக்கிற கூலி மட்டும்தான் எனக்கு பயன்பாட்டில் கிடையாது. இப்படி யாருமே அதிலிருந்து தவிர்த்து போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஹராம்னு சொன்னாங்க, பாவம்னு சொன்னாங்க. பாவத்துடைய வழிகாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டும் பொழுது இது எல்லாம் ஒன்று தான். நாங்க எதையெல்லாம் ஒண்ணுனாங்க? அதை குடிக்கிறதையும், அதை விற்கிறதையும், அதை வாங்குறதையும், அதை சுமந்து போவதையும், அதை பிழிந்து கொடுப்பதையும் செய்யறது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்னாங்க. ஏன்? அது சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்துக்கெல்லாம் பிறகு ரசூல் நிறைய பாவங்களை சொல்லியிருக்காங்களே, நிறைய தப்பு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அதனால அம்ர் இப்னு ஆசிரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வினா, ஏங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பாவத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வட்டியை பாவம்னு சொன்னாங்க, விபச்சாரத்தை பாவம்னு சொன்னாங்க, மதுவை பாவம்னு சொன்னாங்க, அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கிறத பாவம்னாங்க, ஏழைகளுடைய சொத்து சாப்பிடுறது பாவம்னாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை நிறைய பட்டியலிட்டாங்க. இந்த பாவங்களிலே ஆகப்பெரிய பாவம் எது? உம்முல் ஹபாயிஸ். எந்த பாவம் இருக்கக்கூடிய பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை அம்ர் இப்னு ஆசிரத்தில் சில சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசும் பொழுது அவர் சொல்லிய வார்த்தை, முதல் வார்த்தை இதுதான். நீங்க உம்முல் ஹபாயிஸ் தானே கேட்குறீங்க, பாவத்திலே ஆகப்பெரிய பாவம் என்ன கேட்குறீங்க? ஆகப்பெரிய பாவம் போதை பழக்கம், தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது. நான் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. எப்படி சொல்றீங்க? இவ்வளவு பாவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடும் பொழுது எப்படி அதை மட்டும் பெரும் பாவம்னு சொல்றீங்க? அதுதான் இருக்கிற பாவங்களையே மிக முக்கியமான பாவம் எப்படி சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் 4 விஷயங்களுக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சாரு? பணிக்கப்பட்டார். இதெல்லாம் அவனிடத்தில் அவனுக்கு முன்னாடி இதுல ஏதாவது ஒன்று நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவனுக்கு முன்பாக ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது. ஒன்னா சாராயம் குடி, இல்லையா இந்த பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய், அப்படி இல்லையா இந்த சிறுவனை கொன்று ஒரு பையனை ஒரு ஆளை வச்சு கொலை சொல்லுது கொலை,
நான்காவதாக பன்றி இறைச்சியை உண். இந்த 4 விஷயத்தில் எதையாவது நீ ஒன்று செஞ்சாதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும் என்று ஒரு மன்னர் ஒரு மனிதரை டெஸ்ட் பண்ணார். 4 விஷயங்களில் அந்த மனிதர் எதை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தாங்க. அந்த மனுஷன் யோசிக்கிறான். கொஞ்சம் நெஞ்சம் மார்க்கம் தெரிஞ்ச மனிதன். எப்படி ஒருத்தனை கொல்றது, எப்படி உனக்கு ஒருத்தனை கொல்றது, நம்ம உனக்கு கொல்றது பெரிய தப்பு, செய்யக்கூடாது, தவிர்த்து கொண்டான். அநியாயமான ஒரு பொருளை எப்படி விபச்சாரம் செய்வது, அந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் எப்படி என்ன செய்யறது, போய் இணங்கி வாழ்வது தப்பு, பெட் ஷேர் பண்றது தப்பு, ஹராம், செய்யக்கூடாது என்று அவன் முடிவெடுத்தான். பன்றி இறைச்சி இஸ்லாம் இதை தடுத்திருக்க, இது கூடாதுன்னு சொல்லியிருக்க, இதுல நிறைய பாவங்களும் ஒளிஞ்சிருக்கு. அதோட அதை சாப்பிட்டு அது மூலமா உடம்புல வரக்கூடிய ஒரு சின்ன ரத்தம், அது மூலமா ரத்தம் என்ன செய்யுது, பெருக்குது, அல்லது சதை வளருது, அது காலம் பூரா நான் சாகிற வரைக்கும் இருக்கும் எனக்கு, அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக தவிர்த்திருந்து அவன் கடைசியாக எடுத்த முடிவு பேசாம தண்ணி அடிச்சுட்டு போயிடலாம், பேசாம தண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். இது யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, கொஞ்ச நேரம் போதையில் திரைப்போம், அப்புறம் என்ன செய்யலாம், சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் முதலாவதாக செய்து என்னது, 3ஐயும் தவிர்த்துட்டு முதல்ல தண்ணி அடிச்சான். தண்ணி அடிச்ச உடனே போதை தலைக்கேறி பசி எடுக்க ஆரம்பிச்சது. நேரா போய் பன்னிக்கறி தான் சாப்பிட்டான். அடுத்து உடல் சூடு ஏற்பட்டு அடுத்தவன் என்ன செஞ்சான், ஒரு பெண்ணிடத்துல தவறாக நடந்து கொண்டான். அடுத்து இதை பார்த்து அவனை கொல்லாம விடக்கூடாதுன்னு கொலையும் செஞ்சான். இதனால தான் உள்ள எல்லா கதவும் திறப்பதற்கு இது காரணமாக அமையும். இந்த மது இருக்கு இல்லையா, இந்த போதை இருக்கு இல்லையா, ஏன் நான் இவ்வளவு பெரிய பாவம்னு சொல்றேன்னா, அந்த கதவை திறந்தால் போதுமானது மிச்சமுள்ள எல்லா கதவையும் திறப்பதற்கு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா பாவங்களும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்திற்கு புழக்கத்திற்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தான். என்ன, இதனுடைய வழிமுறைகள் தெரியாம இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று இந்த பழக்க வழக்கத்தை சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவதற்கு இஸ்லாம் எடுத்துக்கொண்ட முறை இருக்கு இல்லையா, அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களில் ஏற்படுத்தப்பட்ட முறை இருக்கு இல்லையா, அதை விட ஒரு சிறந்த ஆப்ஷன் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன, இன்டலெக்சுவலாக யார் குர்ஆனை ஹேண்டில் பண்றாங்களோ, மார்க்கத்தை நல்ல புரிதலோடு யார் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு இது புலப்படும். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையுமே ஹராமாக்கணும். அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கணும், விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கணும், கொலை செய்யறது அல்லாஹ் ஹராமாக்கணும், ஏழைகளோட சொத்து அபகரிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கணும், தாய் தந்தையரை நோவினை செய்யறது அல்லாஹ் ஹராமாக்கணும். இப்படி நல்லா நிறைய ஹராமாக்கி இருக்கான் பட்டியலை. எதையும் அல்லாஹ் யோசித்து செய்யல. இதெல்லாம் தப்பு, சமூகத்தில் தீமைகள், ஹராம் 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 என்று அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாக ஒரே அடி அடிச்சிருவான். ஆனா மதுவை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யல, நேரடியாக ஹராம் சொன்னதாக செய்தியே இல்லை. இது முக்கியத்துவத்தை கட்டாயம் விளங்கணும். இஸ்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி கூட நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் கொடுத்தாங்களா இல்லையா, அதற்கெல்லாம் கால அவகாசம் எடுத்தது. ஏன், தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்போ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 10 வருடங்களுக்கு பிறகுதான், நுபுவத்து 10ல தான், ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கடமை என்ற செய்தி என்ன செஞ்சாங்க, கடமையாக்கப்பட்டது. அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ண பிறகுதான். இப்படி இஸ்லாமிய கடமைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா அது குறிப்பாக எல்லாம் என்னது, மதீனாவில் வைத்துத்தான் சட்டமாகவே ஆக்கப்பட்டது. எல்லாம் எடுத்து பாருங்க நீங்க. ஜக்காத் எப்ப கடமையாச்சு, ஹஜ் எப்ப கடமையாச்சு, நோன்பு எப்ப கடமையாச்சு, எல்லாம் என்னது மதீனால வச்சு. கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆன்மீக ரீதியான வழிகாட்டல்கள்ல நிறைய விஷயங்கள் சட்டமாக்கப்பட்டது. ஆனா போதை பழக்கத்தை கைவிட சொல்லி இஸ்லாம் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய முதல் ஆண்டுல இருந்து. அப்ப இருந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க, இது தப்பு தப்புன்னு, தப்பு, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி. இது எப்படி தடுக்கப்பட்டது,
அதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். இந்த சமூகத்தில் அவ்வளவு பெரிய சமூக தீமைகளாக இது இருக்கும் பொழுது கூட நேரடியாக ஒரே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தடுக்கவே இல்லை. இஸ்தித்ராஜன், படிப்படியாகத்தான் மது அவர்களுக்கு மத்தியில் அவருடைய உள்ளத்திலிருந்து ஹராம் என்ற மனநிலைக்கு அவங்க வந்தாங்க. அதற்கு இஸ்லாம் ஒரு பெரிய காலத்தை டைம் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இந்த சமூகத்தில் மது ஹராம் என்ற பிரகடனம் வருவதற்கு முன்பாக 16 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ரசூலுல்லாஹ் நபியானதிலிருந்து 16 வருஷத்துக்கு பிறகுதான் மது ஹராமாக்கப்படுது. யோசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படி நடக்குது? அந்த சமூகத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆரம்பத்தில் இந்த பழக்க வழக்கம் அப்படியே பெருசா இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனில் ஹம்ர் வல் மைசிர், நபியே உங்களிடத்துல அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா மதுவை பற்றி அவர்கள் கேட்கிறாங்க. மதுவை பற்றி என்ன செய்யறாங்க? அவங்க சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றி அவங்க கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் மின் நஃபஹிமா, அதில் நல்லதை விட கெட்டது அதிகம்னு சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறத பத்தி கேட்கிறாங்க, இது கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க, இது சரியா தப்பான்னு கேட்கிறாங்க, இது நல்லதா கெட்டதான்னு கேட்கிறாங்க. நபியே நீங்க சொல்லுங்க, அதில் நன்மையை விட தீமைதான் அதிகம்னு சொல்லுங்க. என்ன நன்மை இருந்துச்சு? இஸ்லாம் ஒரு விஷயத்தை நன்மை என்று சொல்லுதுன்னா குர்ஆன் அதை சொல்லுது, அதில் நன்மையை விட தீமை அதிகமா இருக்குது. முதல்ல இஸ்லாம் நன்மை இருக்குன்னு சொல்லுது, அதை ஒத்துக்குது குர்ஆன். தண்ணி அடிச்சா நல்லதா? ஆமா. எப்படி அது நல்லது? அந்த சமூகத்துக்கு அது நல்லதா இருந்துச்சு. என்ன நல்லது இருந்துச்சு அதுல? முதல்ல அவங்க அந்த பயன்படுத்தின பொருள் இருக்கு இல்லையா, அது எங்கிருந்து உண்டாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோடைய மூலப்பொருட்கள் எல்லாமே என்னது? திராட்சை, கோதுமை, பேரித்தம்பழம். இதை பிழிஞ்சுதான், இதை பதப்படுத்தி தான் என்ன செய்வாங்க? சாராயம் காய்ச்சுவாங்க. அவர்களுக்கு அன்றைக்கு புழக்கத்தினது இதெல்லாம் தான். ஒரு ஹலால்ல இருந்து தான் ஹராம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை பதப்படுத்தி தான் என்ன செஞ்சாங்க? ஹராம் என்ற ஸ்டேட்டுக்கு மாறின பிறகு அதை குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் உடல்ல நிறைய அது சாப்பிட்டானா என்னது? உடல் ரீதியான வலிமை நிறைய இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதில் நன்மை இருந்தாலும் தீமை தான் அதிகமா இருக்கு. ஒரு நன்மை மட்டும் கிடையாது. தண்ணி அடிச்சாங்கன்னா போதை அவருக்கு தலைக்கு அடிச்சிருச்சுன்னு சொன்னா அவர்களை போன்ற அந்த சமூகத்தில் தர்மம் செய்பவர்கள் யாருமே கிடையாது. அன்றைக்கு அது காலம் இருந்துச்சு. யாராவது ஏதாவது விஷயத்தை சொல்லி காசு கேட்கணும்னா அவன் போதைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். போதைக்கு வந்த பிறகுதான் பக்கத்தில் போய் உட்கார்ந்து எனக்கு என்ன நடக்குது தெரியுமா, என் பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன் உனக்கு தெரியுமான்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி காசு கேட்பாங்க. சரி போ, இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போ, வீட்டுக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லு, வாங்கிக்க. இப்படி என்ன செய்வாங்கன்னா வாரி வாரி கொடுப்பாங்களாம். அவன் போதையில் இருந்தா காசுகளை அள்ளி கொடுப்பான். அந்த சமூகத்தில் நன்மைகள் அதில் இருந்தது. அவங்க செய்யக்கூடிய அந்த ஹராமின் மூலமாக நன்மை இருந்தது. அல்ல அதை தான் தடுக்கிறான். ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் மின் நஃபஹிமா, அதில் நன்மையை விட பாவம் தான் அதிகம்னு சொல்லுங்க. குர்ஆன் முதல் ஸ்டேஜில் தண்ணி அடிக்கிறது இப்படிதான் தடுத்துச்சு. எது வரைக்கும் தெரியுமா? இது நீண்ட காலம் இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப காலமா தண்ணி அடிப்பாங்க, ஆனா அது என்ன செய்யாது? குர்ஆன் தடுத்ததாக வராது. எப்ப தடுக்கப்படுது? ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் வைத்து தண்ணி அடிச்சிட்டு வந்து தொழ வைக்கிறாங்க. மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக சூரா காஃபிரூன் ஓதுறாங்க. போதையில என்ன ஓதுறதுன்னு தெரியாம ஓதுறாங்க. குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வருகிற வாசகத்தை எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குவோம், நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்குங்கள்னு சொல்லி என்ன செய்யறாரு? தொழுகையில போதையில என்ன சொல்றோம்னு தெரியாம என்ன செய்யறாரு? அதையெல்லாம் ஓத ஆரம்பிக்கிறாரு. தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்யுது? பேசு பொருளாக மாறுகிறது. எல்லாம் பேசுறாங்க. இல்லையே, குர்ஆன் வசனம் அப்படி இல்லையே, அவர் தப்பா ஓதுறாரு, அவர் ஓதுன வாசகம் தப்பு, குர்ஆனுடைய வசனம் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் மது அடித்ததும் அவர் போதையில் தான் தொட வைத்தார் என்ற செய்தி வெளியே வரும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சட்டமாக இறக்குகிறான். லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதை இருக்கிற நிலையில் வந்து தொட வைக்காதீங்க. எது வரைக்கும்னா
நீங்க என்ன ஓதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அப்படி ஒரு நிலையில் நீங்க எந்த தொலை வைக்காதீங்க, தொழுகைக்கு வராதீங்க. இஸ்லாம் தொழுகைக்கு வருவதை மட்டும் தடுக்கிறது. தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் அப்புறம் தான் கடமையாக்கப்படுது. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் தான் அது. அப்ப தொழுகையில மட்டும் என்ன செஞ்சாங்க? தண்ணி அடிக்காம இருந்தாங்க. நைட் அடிச்சாங்கண்டா காலையில வரைக்கும் அந்த போதையில் இருப்பாங்க. காலைல தொழுகைக்கு வந்துருவாங்க. தொழுகை முடிச்ச பிறகு சுபுகுக்கு பிறகு மறுபடியும் போய் தண்ணி அடிப்பாங்க. மதியம் வரைக்கும் அது டைம் எடுக்கும். திரும்ப என்ன செய்வாங்கண்டா அசர் மகரிப் இஷா விட்டுருவாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன ஷார்ட் ஸ்பேன் தான் இருக்கறனால. திரும்ப மறுபடியும் என்ன செய்வாங்க? நைட் அடிச்சுட்டு பகல் வரைக்கும் போதையில் இருப்பாங்க. இப்படி தொடர்ச்சியாக 16 18 மணி நேரம் வரைக்கும் அவர்கள் போதையிலேயே இந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள். அப்ப இந்த சமூகத்தில் அது தவறாக, பாவமாக, ஹராமாக தடுக்கப்படாத காலகட்டம் அது. கடைசியில் மது நேரடியாக தடை செய்யப்படுகிறது. எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 3 ஆண்டுகள் கழித்து, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு தான் மது முழுவதுமாக ஹராம். இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் நேரடியாக தடுக்கிறான். எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பெரிய கால இடைவெளி இஸ்லாமிய சமூகத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு விஷயத்தை வெளியெடுக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. இஸ்லாம் அவ்வளவு இன்டெலெக்சுவலான மார்க்கம். ஒரே அடியாக சொல்லி அவங்களை திருத்தாம, அதற்கு பிறகு 16 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இது பெரிய பாவம்னு சொல்லி தடுக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த மனநிலைக்கே வந்தாங்க. அப்பதான் மனநிலைக்கே வர்றாங்க. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஹராம் என்று சொன்ன பிறகு அந்த பகுதியில் வெள்ளங்கள் போன்று, ஆறுகளை போன்று மது கொண்டு வந்து கொட்டினாங்க வீட்டுக்கு வெளியே வச்சு. குடித்த மதுக்களை என்ன செஞ்சாங்க? வாயை விட்டு என்ன செஞ்சாங்க? கையை விட்டு கக்குனாங்க. ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? வரலாறுகளை படிக்கிறோமா இல்லையா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துதுன்னு சொன்னா, இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவை, பெரிய பங்களிப்பு தேவை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு 14 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டால் அதற்காக வேண்டி எந்த முன்னெடுப்பும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன நினைக்கிறோம்? இந்த சமூகத்தில் இது பரவிடுச்சா இல்லையா? இதை எப்படியாவது என்ன செய்யணும்? ரீஹாபிலேஷன் சென்டர் மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி ஜும்மாக்கள்ல பேசி நாம் என்ன செய்யலாம்? அதை சரி பண்ணிடலாம். சரி பண்ண முடியாது. ஒருத்தன் போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்தி கொண்டால் தன்னை, அதுல அவன் தன்னை பழக்கப்படுத்திட்டான்னா, தன்னை அவன் ஈடுபடுத்திட்டான்னு சொன்னா அவ்வளவு சாதாரணமாக வெளியெடுக்க முடியாது. ஒன்று, அவன் போதை ரீதியாக பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பெரிய இழப்புகளை சந்தித்தால் அதுக்கப்புறம் அவனாத்தான் மாற முடியும். இல்ல உடல் ரீதியாக ஏதாவது நோய் ஏற்பட்டு, லிவர் பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அவன் திருந்ததா வாய்ப்பு உண்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்கின் மூலமாக, ஆலோசனைகள் மூலமாக, பயான்கள் மூலமாக என்ன செய்யாது? மாற்றி அமைக்க முடியாது. என்ன செய்ய முடியும்? இந்த சமூகத்தில் இதை பரவாமல் தடுப்பதற்கு இதனுடைய அடிப்படை என்ன செய்யணும்? ஒன்னும் இல்லாமக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? அடிப்படையில் எல்லாத்தையும் வளர விட்டுட்டு தப்பு, ஹராம், திருந்தினீங்கன்னு சொல்றோம். அப்படிலாம் திருந்த முடியாது. இதை இந்த சமூகத்தில் பொது பிரச்சனையாக கொண்டு வரணும். இது சாதாரண பாவம் அல்ல. இந்த பாவம் தான் அடிப்படையான பாவம். இதன் மூலமாக சமூகத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். பல கற்பழிப்புகளுக்கு அது காரணமாக இருந்திருக்கிறது. பல பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்ற அடித்தளத்தை நம்ம என்ன செய்யணும்? பெருசுபடுத்தணும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள், இஸ்லாமிய அமைப்புகள் இதை வளர விட்டதற்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். நாம் தடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். எப்படி காரணமாக இருந்திருக்கணும்? முஸ்லீம் சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள்ல போதையில் அடிமையாகி ஒருவர் மரணித்தால் அவருக்கு இந்த பள்ளிவாசல்ல ஜனாசா தொழ வைக்க மாட்டோம் சொல்லி இருக்கணும். இந்த பள்ளிவாசல்ல மையவாடிகள்ல அடக்கம் செய்யப்பட மாட்டோம், செய்யப்படாது சொல்லி இருக்கணும். இப்படி ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அதற்கு காரணம் போதையாக இருந்தால் நாங்கள் மருத்துவ வசூல்கள் எடுத்துக் கொடுக்க மாட்டோம் சொல்லி இருக்கணும்.
சமூகத்தில் என்றைக்கு நாம் இதை பெரும்பாவமாக கொண்டு வந்து பொதுவெளியில் நிப்பாட்டுகிறோமோ, இவர்களுக்கு இதற்கு பிறகு இஸ்லாமிய அடையாளம் இருக்காது என்ற விஷயத்தை நாம் என்றைக்கு முன்னெடுத்திருப்போமோ அன்றைக்கு அதை திருத்தி இருக்கலாம். நாம் ரொம்ப தொலைவில் வந்து விட்டோம். குறிப்பாக முஸ்லிம் மஹல்லாக்கள் இதை பெறுகிற அளவுக்கு, பரப்புகிற அளவுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு சொல்லியிருக்கணும். பாருங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காவல்துறையில் பையனை பிடிச்சிட்டு போனா ஜமாத் எந்த வகையில் என்ன செய்யாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, மறுமையில பார்த்துக்கிறான் என்ற ஒரு பயம் மட்டும்தான். மறுமை தானே, அப்ப பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய தீமை என்று நாம் இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்காமல் தெரியாது. ஏன்னா முன்பு ஒரு காலம் இருந்தது, அவன் அடிக்டிவ் என்பதை புரிந்து கொள்வதற்கு நிறைய சிம்டம்ஸ் இருந்தது. சிம்டமேட்டிக்காக தெரிந்து கொள்ளலாம். அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய பழக்க வழக்கங்கள், ஸ்மெல் அடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு மனிதர் அடிக்டிவ் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒருத்தன் போதை பழக்கத்தில் தன்னை போதைக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒருவன் அவங்க வாப்பா உம்மானால கண்டுபிடிக்க முடியாம, சமூகத்தில் வர பக்கத்து வீட்டுக்காரங்களை கண்டுபிடிக்க முடியாம, மஹல்லாக்களை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறாங்க. இன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கு வருவதுண்டு, பள்ளிவாசல்களுக்கு வருவதுண்டு போதையோடு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி ஒரு சமூகத்தில் நாம், எப்படி சமூக வளையத்தில் நாம் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை களை எடுக்கவில்லை என்றால் சமூகத்தில் ஏற்படுகிற எதையெல்லாம் பேப்பர்ல பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம வீடுகளில் நடக்கும். வீடுகளில் நடக்கும். இன்றைக்கு எடுத்து பாருங்க, இஸ்லாமிய சமூகத்தில் கொஞ்சமாவது மார்க்கம் புரிந்திருக்கிற நபர்கள் ஏதாவது ஒரு சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது செய்தித்தாளில் வந்த ஃபர்ஸ்ட் தேர்றது என்னவா இருக்கும்? ஏதாவது முஸ்லீம் பேர் இருக்கா? 5 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கையும் களவுமாக போதைப் பொருட்கள், கஞ்சா பிடிபட்ட நிலையில 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்லாமிய உணர்வு கூட ஒருத்தர் பார்க்கற வேண்டி பார்ப்பான். யாராவது முஸ்லீம் பேர் இருக்கா? இன்னைக்கு எடுத்து பாருங்க, 2 பேர் 3 பேர் கம்பல்சரி முஸ்லீம் பேரா இருக்கு. 2 பேர் 3 பேர் கம்பல்சரி முஸ்லீம் பேரா இருக்குது. இஸ்லாமிய பகுதிக்குட்பட்டு நடக்கிறது எல்லாமே. தடுக்க முடியலையா இல்லையா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய கேவலம். எல்லோரும் எள்ளி நகையாடுகிற அளவு இன்றைக்கு இஸ்லாமிய மஹல்லாக்கள் இருக்கிறது. யாருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அது ஒரு பிரச்சனையா இல்ல. ரசூலுல்லாஹ் பிரச்சனை ஆக்குற வரைக்கும், ஹராம் ஆக்குற வரைக்கும் அது ஒரு பிரச்சனையா இல்ல. எப்ப அதை ஹராம் ஆக்குனாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா அது மாறுச்சு. எப்படி பிரச்சனையா மாறுச்சு? சமூகத்தில் அதை பாவமா பார்த்தாங்க, அதை செய்யறவங்களையும் பாவிகளா பார்த்தாங்க. ஒரு பாவமா பார்த்தது மட்டும் இல்லாம அதை செய்பவர்களையும் பாவிகளாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹத்தரிக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா? வரலாறு படிச்சிருக்கோமா இல்லையா? ஒருவர் மது அடித்த காரணத்திற்காக வேண்டி 80 கசையடி வருவதற்காக வேண்டி கொண்டு வரப்படுகிறார் ஒரு முறை. மற்றொரு முறையும் அதே பாவத்திற்காக கொண்டு வரப்படுகிறார். 3வது முறையும் அதே பாவத்திற்காக கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே பேசுறாங்க. கம்மர்ரத்துக்தா, எத்துணை முறை கொண்டு வரப்படுவார் யார் ரசூலல்லாஹ்? நாசமா தான் போவான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் கையில கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்தாது யார் ரசூலுல்லாஹ், பத்தாது, வெறும் கசையடி அவனுக்கு பத்தாது, கல்ல தூக்கி வீச ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து சத்தம் போட்டாங்க. ஏய் பேசாம இருக்கப்பா, திட்டாதப்பா, சைத்தானுடைய வாசகத்துக்கு சைத்தானை நீ என்ன செய்யாத, வழி கொடுக்காத, நிப்பாட்டு. அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா என்ன செய்வ நீ? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவன் அல்லாஹ்வை நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறவன அப்படின்னு சொல்லி சொன்னான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமூகம் எப்படி அவரை பார்த்துக்கிறதா என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கிறதும் அவர் மன்னிப்பு கேட்டாருங்கிறதும் அதெல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டா கூட, ஒரு சமூகம், எந்த சமூகம் போதைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டதோ அந்த சமூகம் அந்த மனிதரை பார்த்த விதம். ரசூலுல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார் அவரு. ஒரு நபி நீங்க சொல்றீங்க, ஒரு பயம் இல்லையா அவருக்கு? திரும்ப திரும்ப இதே செஞ்சுட்டே வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். அந்த சமூகமே அதை தப்பா பார்த்துச்சு. இப்ப யார் அதை தப்பா பார்க்கிறா?
என் வீட்டில் அது பிரச்சனையா இருந்தா எனக்கு குற்ற உணர்வு ஏற்படுது. யாருக்கு அது பிரச்சனையா வருதுன்னு சொன்னா, என் வீட்டுக்குள்ள என்னுடைய ஸ்மார்ட் கார்டில் வரக்கூடிய ஒரு மெம்பர் அது பிரச்சனையா இருந்ததுன்னு சொன்னா, என் பையனுக்கு அது பிரச்சனையா இருந்ததுன்னா பிரச்சனை. ஆமாங்க, என்ன பண்றது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்மளும் குரான் எல்லாம் சொல்லித்தான் செஞ்சோம், சுபுக்கெல்லாம் எழுப்பி தான் விடுவேன், அடிச்சு தான் வளர்த்தினேன், பயானுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவேன், என்ன செஞ்சும் பாருங்க, இந்த காலேஜில் கொண்டு போய் சேர்த்து இப்படி ஆகி போயிடுறாங்க, இப்படி செய்யறானே. எப்ப அவங்களுக்கு சமூகத்தின் மீது கவலை வருதுன்னு சொன்னா, தான் வீட்டில் ஒரு பாதிப்பு வந்து அந்த பாதிப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது விழிபிந்து இங்க நிற்கும் பொழுதுதான் என்ன செய்யுது, இஸ்லாமிய சமுதாயம் இப்படி ஆகி போச்சு. தேடி தேடி முஸ்லீம் மஹல்லால வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, இஸ்லாமிய உணர்வோடு வாழ்வாங்கிறதுக்காக வேண்டித்தான். கடைசியில் இப்படி ஆகி போச்சு என்று சொல்லி அப்படி அங்கலாய்த்து பிரயோஜனம் இல்லை, அப்படி சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது சுயநலம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது. மஹல்லாக்கள் இல்லையா இன்னைக்கு, போதை பழக்கம் இல்லையா, யாருக்குமே தெரியாதா, நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் புதிதா, எல்லாருக்கும் தெரியும். 10 பேர் 15 பேர் உட்கார்ந்து யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா என்ன தேடுறோம், என் வீட்டு பையன் இருக்கான் அங்க தான் தேடுறோம். அப்பா யாரும் இல்லப்பா, நம்ம வீட்டில் யாரும் இல்லை, அங்க சொந்த பந்தத்தில் யாரும் இருக்காங்களா, நம்ம சொந்தத்தில் யாரும் இல்லை, பேசாம போயிடுறோம். உங்களுக்கு பிரச்சனை என்ன, உன் வீட்டுக்கு வரக்கூடாது, உன் குடும்பத்துக்கு வரக்கூடாது, அதான பிரச்சனை. சமூகத்தில் எல்லாம் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது, அதை கேட்கறதுக்கு நீ ரெடி இல்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த உணர்வை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம்? சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்லை, என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்துன் கத் ஹர்ரமல்லாஹுல் ஜன்னah, 3 பேர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நரகத்தை அதை ஸ்மெல் பண்ண விட மாட்டான். சொர்க்கத்தை ஸ்மெல் பண்ண விட மாட்டான். சொர்க்கம் அவர்களுக்கு ஹராமாக்கப்படும். முதல் நபரே முதுமினுல் ஹம்ர் தான், போதை பழக்கத்தில் தன்னை ஆட்படுத்தி கொண்ட ஒரு மனிதர், தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மனிதர். குற்ற உணர்ச்சி ஏற்படணும். எப்ப ஏற்படணும்? ஒரு சமூகத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, ஒரு நபருடைய போட்டோவை காட்டி கேட்கிறாங்க, இவரை பார்த்தீங்களா, எங்கேயாவது தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாப்பா, எங்கேயாவது பள்ளியில் பார்த்துருக்கேனே, அவரை அடிக்கடி பார்த்த மூஞ்சியாச்சே, இது நல்ல பழக்கமான மூஞ்சியாச்சே. மூத்தா போயிட்டார் இவரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூத்தாயிட்டாரா? ஆமா, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அவரு. அவர் நீங்க இங்க பார்த்திருப்பீங்க, இங்க பார்த்திருப்பீங்க, இங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அவர் இந்த போட்டோல இருக்காரா இல்லையா, மௌத்தான போட்டோ, இது எங்க எடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த பாருக்கு வெளியே எடுக்கப்பட்டது. பெரிய தாடி வைத்த மனிதர், இஸ்லாமிய அலாமத்துகள் அடையாளங்களோடு வெளிப்படுத்திய மனிதர், பள்ளிவாசல்களில் பல நேரங்களில் தோற்றமளித்த மனிதர், ஒரு மதுக்கடைக்கு வெளியே தண்ணி அடிச்சு போதையில அதே நிலையிலிருந்து மறைத்திருக்கிறார். அந்த போட்டோவை தான் அவங்க காட்டுறாங்க. பெரிய கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க, நீங்க பள்ளியில பார்த்திருக்கலாம், எங்கெங்கேயோ நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த போட்டோ அவர் தன்னுடைய மது பழக்கத்தின் காரணத்தினால் தண்ணி அடிச்சு பாருக்கு வெளியே விழுந்து இறந்து போட்டோ. இது குற்ற உணர்ச்சி. எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? எதுவுமே உன்னை தடுக்கலையே. நீ கொண்டிருக்கிற நம்பிக்கை உன்னை தடுக்கல, இறையச்சம் உன்னை தடுக்கல, நீ வச்சிருக்கிற தாடி உன்னை தடுக்கல, நீ பேசுற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உன்னை தடுக்கல, எதுவுமே தடுக்கலையே உன்னை. இதெல்லாம் தாண்டி இந்த பழக்கத்துக்கு நீ உன்னை பழக்கப்படுத்துற என்று சொன்னா சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த சமூகம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை களையெடுப்பதற்கு நிறைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார்கள். அறிவார்ந்த ரீதியில அவர்களை புரிய வச்சு தப்புன்னு புரிய வச்சாங்க. இந்த சமூகம் நான் இறந்து போகும்பொழுது கூட என்னுடைய கபர்ல வச்சு அடக்கம் பண்ணிருன்னு சொன்ன சமூகம் தான் பின்னாளில் மது அடித்த ஒரு சஹாபியை தப்பா பாக்குறாங்க. தப்புங்க, தப்பு செய்யறாங்க, அவர் எப்படி தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் அது குற்ற உணர்ச்சியாக மாறியது, பாவமாக தெரிந்தது. அடையாளத்தை மாற்ற விரும்பி இருக்கிறாங்க. வரலாற்றில் உண்டு, வரலாற்றில் உண்டு. தொடர்ச்சியாக மது அடித்திருந்த ஒரு மனிதர் ஒரு பல ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு போர்க்களத்தில் தன்னை மாபெரும் வீரராக அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர்கிட்ட திரும்ப சொல்லும்போது அப்படிதான் சொன்னாங்க. ஒரு பெரிய போர்க்களத்தில் மிகப்பெரிய போர் வீரராக முகத்தை மறைச்சிருந்து சண்டை போடுறாரு. இந்த வரலாறு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கடுமையா சண்டை போடுறாரு. கிட்டத்தட்ட
அந்த நபரை பார்த்து எல்லோரும் நினைத்ததுன்னு சொன்னா மலக்கு இறங்கிட்டாங்க. ஏன்னா பல போர்க்களங்கள்ல மலக்கு இறங்கி நாங்க நேரடியா பார்த்திருக்கிறோம். பத்ர்ல பார்த்திருக்கிறோம். எப்படி பார்த்தோம்? கையில வாள் எடுத்துட்டு வீசத்தான் வருவாங்க, எதிரி தலதுண்டாய் கீழே விழுந்திருப்பான், வீசி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மலக்குகள் அவ்வளவு ஸ்பீடா என்ன செய்வாங்க, செயல்பட்டு விடுவார்கள். நாங்க அதை பார்த்திருக்கிறோம். மலக்குகளை நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம். அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதை எல்லாம். அது மாதிரி இந்த போர்க்களத்திற்கும் வந்த மலக்காக நாங்கள் இவரை நினைத்தோம். ஏன்? அவர் பக்கத்துல யாருமே நெருங்க முடியல, பக்கத்துல யாருமே நெருங்க முடியல. அவ்வளவு பெரிய போர் வீரர்.